பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ இருக்க காலகட்டத்தில் விலைவாசியில் நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அது ரொம்ப பெருசாக நம்ம வந்து மதித்து கற்றுக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட அந்த பணம் வந்து சேரும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருட்கள் எல்லாமே வந்து தூக்கி போடாமல் நான் வச்சுருப்பேன். அதே மாதிரி யோகிக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சனால நிறைய நோட் புக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீந்து போன நோட் புக்கெலாம் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்கும். எதுவுமே வந்து சின்னது கிடையாது. அந்த சின்ன அமௌண்ட்டில் கூட ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆரம்பத்திலேயே. ஸோ கரெக்டாக அந்த அண்ணனும் வந்தாங்கன்னா போட்டுடலாம்னு சொல்லி ரெடியாக வச்சிருந்தேன். அந்த அண்ணனும் வந்தாங்க. ஸோ வந்து பழைய பொருள்லாம் வந்து எடுத்துட்டு எனக்கு வந்து அதில் 35 ரூபா கிடைச்சிது. இந்த 35 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை மிச்சம் பிடிச்சி நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களை போட்டு நம்ம அதுக்கான சேவிங்ஸ் நம்ம பண்ணும்போது நமக்குமே ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாக்டவுன் திரும்ப வரப்போகுதுங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு மதியம் லைவ்ல முக்கியமாக சேமிப்பு பற்றி தான் பேச போகிறோம். வந்து கண்டிப்பாக லைவ்ல கலந்துக்கோங்க.